அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம நம்மளுடைய கும்பம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே நம்மளுடைய கும்பம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் 11வது ராசியாக வருவீங்க. மேலும் சிற ராசிகளை ஒரு ராசி கும்பம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க. நீங்கள் உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க. மேலும் இப்போ இந்த ஏப்ரல் மாதம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பகவான் உங்களுடைய ஜென்மத்திலே அமர்ந்திருக்காருங்க. இப்போ நீங்கள் ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க. ஆனாலும் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பண விஷயத்திலையும் மேலும் உங்களுடைய ஹெல்த்லையும் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் உங்களுக்கு ராகு உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. அதே இடத்துல சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 3 கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க. சூரியன் மற்றும் சுக்கிரனுக்கு இந்த இடம் ரொம்பவே செட் ஆகக்கூடிய ஒரு இடம் தாங்க. ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு அவ்வப்போது சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் மேலும் அவங்களுக்கு ஆயிட்டு இருக்கக்கூடிய மெடிசன் எக்ஸ்பென்ஸ் கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களின் தந்தைக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில பெண்மணிகள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதாவது இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல ஜுவல்ஸை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வதோ அல்லது இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸோ செய்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா இந்த தொழில்களில் நல்ல லாபம் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி பெண்மணிகளுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் தற்சமயம் ராகு உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் பண விஷயத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ இப்போது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அவங்களுக்கு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுப்பதற்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா பண உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அடுத்து உங்களுடைய பிரச்சனையில் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு தலையிடாதீங்க. அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்கள் சைடு திரும்புவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்கு இன்னொரு காரணமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேத்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயில் மற்றும் கடன் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அதே சமயம் மற்றவங்களுடைய பர்சனல் விஷயங்களை இன்வால்வ் ஆகாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட
காலமாக வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்து இருந்திருப்பீங்க. அதாவது உங்களுடைய சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது வந்து இப்போது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை விவாகரத்து வேணும் அப்படின்ட்டு போயிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் பிரியாமல் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் மற்றும் இப்போ சொத்து சம்மந்தமான பிரச்சனை விஷயமா நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமாக வந்து உங்களுடைய பங்கு உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்ப ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மறுபுறம் வந்து செவ்வாய் நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் கூட ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கோவத்தை கட்டுப்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் மற்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து மோதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மறுபுறம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது வீட்டில் அமர்ந்திருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சுய தொழிலில் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போது இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய சுய தொழில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக லாபகரமாக நடைபெறுவதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதும் வந்து நிச்சயம் நண்பர்களே. அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதர சகோதரிகள் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எதனா ஒரு சில பர்சனல் விஷயங்களால் மனசங்கடங்களால் நீங்கள் பேசிக்காமல் இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ வந்து நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் ஒருத்தரோடு ஒருத்தர் வந்து நல்லபடியாக பேசிக்கொள்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாணவர்களுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் மறந்து போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி காலையில் தூங்கி கண்ணை மூடிட்டு ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை வந்து உங்களுடைய மனசில் எவ்வளோ வாட்டி உச்சரிக்கிறீங்களோ அவ்வளோ வாட்டி வந்து உச்சரிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் கும்பம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.